ஒரு சிஸ்டர் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கருவாடு லைட்டாக வார்ம் வாட்டரை ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி ஊற விட்டுருங்க. அப்போ தான் அந்த தலையெல்லாம் பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது புளியும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை உங்கள் குழம்பு எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தலையை கிள்ளும் போதே கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கருப்பு கலரில் அது குடலும் சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் முழுசாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா கருவாடு போடுங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கருவாடு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி தண்ணி கூட தண்ணியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அதையும் சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இறக்குனீங்க அப்படின்னா குழம்பு ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லாவே இருக்கும். இதை களி கூட சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.